ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 7ல் 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். கோசௌ மாமவதத் புமானிதி ஜலா பூர்ணே ஜகன்மண்டலே திக்ஷுத்வீக்ஷ கிமப்யநீக்ஷிதவதா வாக்யார்த்தமுத்பஷ்யதா திவ்யம் வஷ்ஷசஹஸ்ரமாத்த தபசா தேன த்வமாராதிதः தஸ்மை தர்ஷிதவானசி ஸ்வநிலயம் வைகுண்டமேகாத்புதம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். போன ஸ்லோகத்தில் தபஸ் பண்ணு சொன்னார் இல்லையா? இப்போ பிரம்மா தூண்டப்பட்ட உடனே தவம் புரிய தொடங்கினார். பிரம்மா தவம் புரி அப்படின்னு ஒலி கேட்டதும் அவ்வாறு என்னை யார் தூண்டியது அப்படின்னு யோசிக்க தொடங்கினாராம். இவ்வாறு பேசியது எந்த புருஷன்? ஏன்னா ஜலத்தால் சூழப்பட்ட ஜகம் முழுசையும் சுற்றி தேடி பார்க்குறாரா, எதுவுமே தெரில, சுற்றி எதுவுமே தெரில. தானும் உந்தி தாமரையில் இருக்கார், யாரையும் பார்க்க முடியல. ஆனாலும் சொன்னதோட பொருள் என்ன என்று சிந்தித்து கொண்டு ஓகே தவம் புரியும் சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுன்னுட்டார். அதுபடி தேவரோட கணக்குப்படி 1000 வருஷம் தவம் புரிஞ்சாராம். அப்படி உன்னை ஆராய்ச்சதுனால அந்த பிரம்மாவிற்கு குருவாயூரப்பா உன்னுடைய இருப்பிடமான ஒப்பற்ற அந்த வைகுண்ட லோகத்தை காட்டி அதை தரிசிக்கும்படியான பாக்கியத்தை நீ அளித்தாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 7ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். மாயா யத்ர கதாபி நோ விகுருதே பாதே ஜகத்யோ வஹீ சோக க்ரோத விமோக சாத்வ சமுகா பாவாஸ்து தூரம் கதாஹ சாந்திரானந்தஜரீ ச யத்ர பரமத் ஜோதி பிரகாஷாத்மகே தத்தே தாம விபாவிதம் விஜயதே வைகுண்ட ரூபம் விபோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி வைகுண்ட லோக வர்ணனையை பற்றி சொல்கிறார். எந்த ஒரு வைகுண்டத்தில் உலகை படைக்க தேவையான மூல பிரகிருதி இருக்கே, அது எப்போதுமே எந்த மாறுதலும் ஏற்படாதோ. ஏன்னா லீலா பூதியில் மாறுதல் ஏற்படும், நித்திய பூதியில் மாறுதலே ஏற்படாது. அதே மாதிரி காலம்ங்கிற மாற்றமும் இருக்காது. அப்படிப்பட்ட வைகுண்டத்தில் அது எங்கே இருக்கு அப்படின்னா 14 உலகங்களையும் கடந்து வெளியே தனியாக நித்திய பூதியாக இருக்கிறது. மேலும் அங்கே துக்கம், கோபம், மயக்கம், பயம் எந்த உணர்ச்சியுமே கிடையாது. எல்லாம் விட்டு விலகி ரொம்ப தொலைவில் இருக்கும். அதாவது அங்கே இது போன்றவையே கிடையாது. யாருக்கும் கோபமோ மயக்கமோ பயமோ பசியோ தூக்கமோ ஒன்றும் கிடையாது. அங்கு அடர்த்தியான ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். பேரொளியாக பிரகாசமாக இருக்கும். எங்கும் நிறைந்தவனே குருவாயூரப்பா, அதுதான் உன் இருப்பிடம். அந்த வைகுண்டத்தை பிரம்மாவிற்கு உன்னால் காட்டப்பட்டது அப்படிங்கிறார்.